ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இது வந்து பார்ட் 3ங்க. ஸோ வந்து பார்ட் 3 ஆல்ரெடி பார்ட் 1 வந்து போட்டேன். இப்போ இது வந்து பார்ட் 2 வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், பார்க்காதவங்க. பார்ட் 1, 2 வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். இது வந்து பார்ட் 3ங்க. இது வந்து பார்ட் 3. பார்ட் 3லேருந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், எந்த டைம் வந்து பூ மார்க்கெட்டுக்கு பூ கொண்டு போய் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. பூ வந்து நாங்கள் 8 மணிக்கு ஒரு பேட்ச் போவோம், 10 மணிக்கு ஒரு பேட்ச் போவோம், மறுபடியும் 12 மணிக்கு ஒன்று, அடுத்து 2 மணிக்கு, அடுத்து வந்து சாயந்தரம் 6 மணிக்கு, இத்தனை பேட்ச் போவோம். நாங்கள் மேக்ஸிமம் 8 மணிக்கு ஒரு பேட்ச் வந்து போவோம். பூ வந்து சீசன் டைமில், ஃபெஸ்டிவல் டைம் வந்து அதிகமாக இருக்குது ரேட் அப்படின்னா 8 மணிக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் 10 ஓ கிளாக் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நிறைய பூ வரதுனால எல்லாமே கலெக்ட் பண்ணி லோடு அனுப்புறதுக்காக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நாங்கள் மேக்ஸிமம் 11:30க்கு முடிச்சிருவோம் பூ இருக்கிறது. ஸோ 11:30 மணிக்கு வந்து வீட்டான வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மல்லிக்கு எவ்வளோ செலவாச்சு? மல்லிக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னா, செடி வந்து 11,000 செடி வாங்கினோம். 11,000 செடி அப்படின்னா ₹3.50 செடி வாங்கின ரேட்டு. அதுக்கப்புறம் ஓட்டுற கூலி, அப்புறமா செடி வச்சது, அப்புறமா மெயின்டெனன்ஸ் ஃபுல்லாக நாங்கள் 1 இயர் வரைக்கும் நாங்களே தான் மெயின்டைன் பண்ணோம். பெருசாக செலவு எதுவும் இல்லை. ஸோ ஓட்டுறது மட்டும்தான், ஓட்டிட்டு செடி வச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து செடி மெயின்டைன் பண்ணுறது, கட் பண்ணுறது, அப்புறமா மருந்தடிக்கிறது, எல்லா வேலையும் நாமளே செய்கிறதுனால கொஞ்சம் செலவு வந்து ரொம்ப கம்மி தான். செடிக்கு மட்டும் 11,000 செடி வாங்கினாங்க. அது ₹3.50 தான். எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து உரம் வந்து குழி பறித்து போடணுமா அப்படியே போடலாமா அப்படின்றது டீட்டெயில்டாக வீடியோ வந்து போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். உரம் வந்து குழி பறித்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து வந்து மல்லி செடி வச்சுருக்கேன், ஆனால் வளர மாட்டேங்குது. மல்லி செடி வந்து வளரும், ஆனால் கொஞ்சம் நாள் ஆகும். 3 மாதம், ஒரு 4 மாதம் ஆகும். ஒரு செடி வச்சோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதோட இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தெரியும். அது வந்து நீங்கள் உங்களோட கையில் தான் இருக்குது. நீங்கள் வந்து களை இல்லாமல் சுத்தமாக வச்சுட்டு மெயின்டைன் பண்ணிங்கன்னா, நல்லா உரம் போட்டு தண்ணி விட்டிங்கன்னா நல்லா வருங்க. முடிஞ்ச வரைக்கும் களை இல்லாமல் பார்த்துக்காங்க. களை இருந்தாலும் செடி சரியாக வளராது. ஸோ அதனால தான் பூ வந்து பூக்க மாட்டேங்குதுன்றாங்க. வளரவும் மாட்டேங்குது, பூக்கவும் மாட்டேங்குது. அவ்வளோ சீக்கிரம் வராதுங்க. செடி வச்சு ஒரு 6 மாதம் ஆகணும். 6 மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து சும்மா வந்து வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா செடி வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணி களை இல்லாமல் செடி வளர்க்க பாருங்கள். ஸோ செடி வளர்த்திங்கன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக பூ வரும். பூ வரத்துக்கு வந்து என்னென்ன மருந்து அடிக்கணும், எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றதெல்லாம் டீட்டெயில்டாக வீடியோஸ் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. இனிமேலும் கொடுப்பேன். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கயிறு கட்டிட்டு எடுத்துடலாமா அப்படியே இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கயிறு கட்டுறது வந்து ஆல்ரெடி 3 வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். கயிறு கட்டிட்டு அப்படியே விட்டுருணுங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் ஆனதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆச்சுன்னா செடி வந்து கொஞ்சம் பெருசாச்சு அப்படின்னா அந்த கயிறு கழட்டிட்டு மறுபடியும் நம்ம வந்து புதுசாக கயிறுக்கு வந்து கட்டணும். ஸோ அப்போ கட்டும்போது நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து கயிறு கட்டி இருக்கிறது வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ வாங்க 32 வரைக்கும் பார்த்துருக்கோமா. அடுத்து வந்து 33 கொஷின்ஸ். அடுத்து வந்து ஜிலேபி புழுக்கு வந்து வால்யூம் ஃப்ளெக்ஸ் அடிச்சிங்களா? ஆமாங்க. ஜிலேபி புழுக்கு வந்து வால்யூம் ஃப்ளெக்ஸி, கொரோஜான், இம்ப்ளிசிட்டு, அப்புறமா மொமெண்டோ அதெல்லாம் அடிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் ஜிலேபி புழுக்கு வந்து அடிக்கலாம் தாராளமாக. என்ன மருந்து அடிக்கிறீங்க, என்ன டிசீஸ்க்கு? மேக்ஸிமம் மல்லிக்கு வந்து 3 நோய் தாங்க வரும். வால் பெயின் வரும், அப்புறமா செம்பேன் வரும், அப்புறமா ஜிலேபி புழு 3 நோய் தாங்க வரும். ஸோ அடுத்து வந்து என்னென்ன டிசீஸ் வரும்னு கேட்டிருக்கீங்க. அதுவும் சேம் தான். 3 தாங்க. வால் பெயின், அப்புறம் செம்பேன், அப்புறமா ஜிலேபி புழு 3 தான் ரெகுலராக வரும். 3க்கு மட்டும் மருந்து அடிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். செடி வந்து பழுப்பு நிறமாக வந்தால் என்ன டிசீஸு? ஆமாம், செடி வந்து பழுப்பு நிறமாக வந்துச்சுன்னா அது வந்து செம்பேனுங்க. ஸோ வந்து செம்பேனை காலப்போக்கில் சரியாக கவனிக்காமல் விட்டுட்டிங்கன்னா அப்படியே அது வேர்ப்புழுவாகவும் மாறி செடி வந்து வீணாக போயிடுங்க. செம்பேனுன்றது வேறு. இலை வந்து சத்து குறைபாடு இல்லை தண்ணி அதிகமாக விட்டிங்கன்னா வந்து பழுப்பு நிறமாக மாறும். அப்படியே வந்து செடி வந்து இலை வந்து பழுப்பு நிறமாக மாறிட்டு செடிக்கு இலை ஃபுல்லாக கீழே உதிரிச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து வந்து வேர்ப்புழு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா வேர்ப்புழு வந்தாலுமே செடி வந்து காஞ்சு போயிடும். ஸோ கரெக்டாக பாருங்கள். ஏன்னா பழுப்பு நிறமாக இருந்துச்சுன்னா செம்பேனுன்னு சொல்லலாம். அது சத்து குறைபாடு இல்லை அதிகமான தண்ணி விட்டோம் அப்படின்னா பழுப்பு நிறமாக மாறும், ஆனால் செடி காயாது. ஆனால் டிசீஸ் வந்து ஜிலேபி புழு, அப்புறமா அந்த செம்பேனு இதெல்லாம் வந்து செடி வந்து வளர்ச்சி வந்து எப்போவுமே காயாதுங்க. ஸோ ஆனால் வந்து வேர்ப்புழு வந்து வந்துச்சுன்னா செடி வந்து பழுப்பு நிறமாக மாறி இலைகள்லாம் கீழே விழ ஆரம்பிச்சிச்சுன்னா செடி காய ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து வேர்ப்புழு இருக்கா இல்லையான்னு கரெக்டாக செக் பண்ணிக்குவாங்க. அதுக்கு அந்த மருந்து இல்லை டானிக் எல்லாம் யூனிக் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா வேர்ப்புழு வந்து சரி பண்ணிடலாம். அடுத்து வந்து 50 சென்ட் பூ பறிக்க எத்தனை நாட்கள் தேவை?
50 பூ பறிக்க எத்தனை ஆட்கள் தேவைன்னா 50 சென்ட்டுன்றது வந்து 50 சென்ட்டுமே ஒரே டைம் வந்துச்சுன்னா 10 பேர் கூட தேவைப்படும். ஆனால் வந்து 50 சென்ட்டுன்றது வந்து 25 சென்ட்டு இல்லை 30 சென்ட்டு அப்படின்னு பண்ணிங்கன்னா 30 சென்ட்டுனா ஒரு 3 பேர் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒருத்தர் 2 பேர் அறுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு 11 மணிக்குள்ளே முடிச்சிடலாம். 11 மணிக்குள்ளே ஒரு 10 கிலோ வரைக்கும் அறுக்கலாம். ஒரு ஆள் மேக்ஸிமம் 2லேருந்து 3 கிலோ இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து 50 சென்ட்லாம் ஒரே டைம் வச்சுக்காதீங்க. பூவுமே ரேட்டு வந்து முன்ன பின்ன வரும். அதனால் நீங்கள் வந்து 50 சென்ட் இருக்குன்னா 25 சென்ட் இல்லை 20 சென்ட் 20 சென்ட் இல்லை 15 சென்ட் அது மாதிரி நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பூ பறிக்கிறது ஈஸியாக இருக்கும், ரேட்லேயும் மாட்டோம். ஸோ வந்து முடிஞ்ச வரைக்கும் பீட்டாக வந்து 3லேருந்து 4 பார்ட்டாக வச்சுக்கோங்க. அதுதான் நல்லாயிருக்கும். களைக்கொல்லி மருந்து அடித்தா எதுவும் ஆகாதான்னு கேட்டிருக்கீங்க. அடுத்து களைக்கொல்லி மருந்து அடித்தா எதுவும் ஆகாதுங்க. ஸோ அது வந்து அப்டேட் பண்ணலான்ட்டு இருக்கு. அது வந்து டிலே ஆகிட்டே இருக்குது. ஸோ அடுத்தடுத்து வீடியோஸ் கொடுக்குறேன். நான் ஊருக்கு போயிட்டேங்க. ஸோ அதனால தான் பண்ண முடியல. ஸோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். களைக்கொல்லி மருந்து அடித்தா பூச்செடி எதுவுமே ஆகாது. நாங்கள் 1 இயர்லேருந்து பூச்செடி வந்து மருந்து தாங்க அடிக்கிறோம். களைக்கொல்லி மருந்து தான். நாங்கள் வந்து கொத்துறதில்ல, களைலாம் எடுக்கிறதில்ல. முடிஞ்ச வரைக்கும் கையில் எடுப்போம். அப்படி இல்லைன்னா களைக்கொல்லி மருந்து அடிச்சிடுவோம். ஸோ அது அடுத்து வந்து நான் லேபர் வச்சு தான் எடுக்கிறேன். களை வந்து லேபர் வச்சு தான் எடுக்கணுங்க. ஸோ லேபர் வச்சு எடுத்திங்கன்னா கொஞ்சம் காசு ஆகும். அது இல்லாமல் செடி வந்து நம்ம அடிக்கடி களை எடுக்கிறது வந்து ஆள் வச்சு எடுத்துகிட்டு இருக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் செடி வளர்ந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து லேபர் வச்சு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த காசு நீங்கள் வந்து களைக்கொல்லி மருந்து வாங்கிட்டு வந்து அடிச்சு விட்டிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ செடியுமே நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் களை ரொம்ப வராமல் பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங் வரும்போதே நீங்கள் வந்து களைக்கொல்லி மருந்து இல்லை நீங்கள் களை எடுத்துட்டிங்கன்னா கழனி கொஞ்சம் க்ளீனாக இருக்கும், செடி கொஞ்சம் நல்லா வரும். அடுத்து வந்து அருகு நிறைய இருக்குது. பிளான்ட் குரோத்துக்கு என்ன மருந்து அடிப்பது? அருகு தாங்க இருக்கவே கூடாது. இருக்கிறதுலே ஒஸ்ட்டான அது எது அப்படின்னா இந்த அருகு, அப்புறமா இன்னொரு புல்லு ஒன்று இருக்கும், கோர புல். அது 3 புல் அது கோரையும் அருகும் இருந்துச்சுன்னா ரொம்ப மோசம். கோரப்பில்லுக்கு வந்து ஒரு பேக்கெட் 750 ரூபாவா. ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ இடம் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து வாங்கிட்டு வந்து அடிச்சு விட்டிங்கன்னா கோரை மருந்து 3 மாதம்னா கூட கோரை வரதில்லை. ஸோ அது ஒன்று. அருகு வந்து சுத்தமாக வரவே கூடாதுங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து நீங்கள் அப்போவே கண்டுபிடிச்சி முடிஞ்ச வரைக்கும் களைக்கொல்லி மருந்து அடிங்க. களைக்கொல்லி மருந்து அடிச்சுட்டு இல்லைனா கொத்தி களை எடுத்து விடுங்க லேபர் வச்சு. அதுதான் கரெக்டு. பிளான்ட் க்ரோத்துக்கு என்ன மருந்து அடிப்பது, செடியோட வளர்ச்சிக்கு என்ன மருந்து அப்படின்றது நான் டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேங்க. ஸோ என்னென்ன மருந்து அடிக்கலாம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு புதுசாக ஒரு செடி வச்சு ஒரு கழனி வைக்கிறதா ஐடியா இருக்குது. ஸோ அந்த செடி வைக்கும்போது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஒவ்வொன்றா. ஸோ அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து என்னென்னா மல்லி வந்து ஃபஸ்ட்டு எந்த மந்தில் நடவு செஞ்சிங்க? நாங்கள் வந்து மே மாதங்க, லாஸ்ட்டு மே வந்து 2024 மே மாதம் வச்சோம். இந்த வருஷம் வந்து 1 இயர் 5 மந்த் ஆகுதுங்க. அடுத்து வந்து ஒரு ஏக்கருக்கு எத்தனை கேஜி பூ பறிக்க முடியும்? ஒரு ஏக்கருக்கு 100 கிலோவுக்கு மேலேயா இருக்கலாங்க தாராளமாக. 100 கிலோவாக இருக்கலாம், அதுக்கு மிச்சமாகவும் இருக்கலாம். ஸோ வந்து ஒரு ஏக்கர்னா ஒரு ஏக்கரும் நீங்கள் ஒரே டைமாக இருக்கக்கூடாதுங்க. அதே 30 சென்ட்டு 3 பிட்டாக வச்சிட்டிங்க அப்படின்னா தாராளமாக ஒன்று ரேட் அதிகமாக வரும், ஒன்று கம்மியாக இருக்கும், ஒன்று ரேட்டு அதிகமாக இருக்கும், ஒன்று வந்து ஆவரேஜாக வரும். முன்ன பின்ன வரும். ஒன்றுல ரேட் வந்து ஹையாக தூக்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஏக்கர்னால் 3 பிட்டாக வச்சிக்கிட்டிங்கன்னா 30 சென்ட் வந்து மேக்ஸிமம் 20 கேஜிக்கு மேலே வரும். 20லேருந்து 25 கேஜி. நான் இது ஏன் 20 கேஜி 15லாம் சொல்கிறேன்னா ஒரு வருஷம் 1.5 வருஷம் செடியோட பூ தான் நான் சொல்கிறேங்க என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில். இதே வந்து 2 வருஷம் 3 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு இல்லை 5 வருஷம் அப்படின்னா அதோட ரேட்லாம் பூ வந்து அதிகமாக வரும். இன்னுமே 30ன்றது 40 கிலோ 50 கிலோ கூட வருங்க. ஸோ அந்த செடியோட வளர்ச்சியை பொறுத்து தான் பூ அதிகமாக வரும். நான் ஸ்டார்டிங் இது ஒரு வருஷம் செடி 1.5 வருஷம் செடி தான் எவ்வளோ பூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ராக்சிமேட்லேயே சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து மழைக்காலத்தில் எத்தனை கிலோ பூ பறிக்க முடியும்? மழைக்காலத்தில் கொஞ்சம் பூ வராது. மழை வந்துச்சுனாலும் பூ வராது, பனிக்காலத்துலேயும் பூ வராது. ஆவரேஜாக பூ வந்து கம்மியாக தான் வரும் மழை காலத்தில் பனிக்காலத்துலலாம். ஸோ வெயில் காலத்தை கம்பேர் பண்ணும்போது மழைக்காலத்தில் பூ வந்து கம்மியாக வரும். ரேட் வந்து இப்போலாம் 800 போதுங்க டெய்லி. இப்போ 800லேருந்து 1000 1400. ஸோ இப்போ வந்து ரேட் பரவாயில்ல. இப்போ நவம்பர்லேருந்து நல்ல ரேட் போகுதுங்க. ஸோ நவம்பரில் நம்மளது பூ இல்லை, மழை காலத்தில் பனிக்காலத்தில் மேக்ஸிமம் வந்து இப்போ வந்து நவம்பரில் நல்ல ஒரு ரேட் போயிட்டுருக்குது. ஸோ அதோடய வீடியோஸ் அதோட பில் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. ஸோ இது வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பார்ட் 4 வருங்க. ஸோ அதோட லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் Q&A. ஸோ பார்ட் 4 வரும். இது டைம் அதிகமானதுனால நான் பார்ட் 4 வந்து போடுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ. பபாய்.